மாமா இவங்களை ஏதாவது பண்ணி ஆகணும். இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தா அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க சித்தப்பா. ஏதாவது பண்ணி ஆகணும் சித்தப்பா. அவங்கள இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தா நம்ம ரொம்ப சாதாரண நினைச்சிருவாங்க. எல்லாம் அந்த ராஜ்பேய் தான் பண்ணியிருப்பான். சும்மா இருங்கப்பா. ஏதோ நேரில் பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் இல்லாமல் யார் பேரையும் சொல்லக்கூடாது. ஐயா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. சரி, அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லப்பா. மலர், அப்பா உங்களை விட்டு போயிடுவேனாப்பா? அப்படிலாம் நடக்காதடா. அந்த ஆத்தா நம்மளை கை விட்டுருவாளா என்ன? ரொம்ப வலிக்குதாடா. ஐயோ, திருமணி ஐயனாரே, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. டே குமரா, என்னடாச்சு உனக்கு? அம்மா அழுது அழுது உனக்கு இப்படி ஆயிடுச்சாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னடி நீ எந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல நம்ம பையனை காப்பாற்ற பிள்ளைய போய் பாரு. வாமா. அம்மாடி, என்னம்மாச்சு? இப்படி விட்டிருக்கானுங்களே. இத்தனை பேர் எனக்காக அழுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா செத்து கூட போயிட்டாதே. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. 100 வயசு வரைக்கும் நீ நல்லா இருக்கணும். உனக்கு எதுவும் ஆகாதுமா. இப்ப எப்படி இருக்கு? ப்ளீஸ் கொஞ்சம் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாரும் வெளியில இருங்க. என்னச்சியா, அந்த பிள்ளைக்கு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. சரிம்மா. அப்புறம் என்னப்பா குமரா, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. சரி, நீ கிளம்பு. இல்லைப்பா, நான் போகல. என்னப்பா நீ, உன்னுடைய ஆசையா அதானே? இங்க நடந்ததெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பரவாயில்ல, நீ கிளம்பு. அது இல்லப்பா. இந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு புதுசு இல்லப்பா. பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. நீ ஒம்பாட்டு கிளம்பு. நான் போகலப்பா. அது இல்ல. என்னம்மா? நீங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மச்சான், சொல்லுங்க மாப்பிள்ள. சித்தப்பா அம்பானி டீ கடைக்கு வர சொல்லுங்க. தெரியுமா? எங்க அப்பா. தம்பி, காசலிங்க பாண்டிய மகன். தெரியும். இது எப்படியாச்சுன்னு அது தெரியுமா? அட்டெம்ப்ட் மர்டர். என் கண்ணுக்கு முன்னாடி இந்த ஊர்ல எங்க அப்பனை கை நீட்டி பேசின ஒரே ஆள் நீதான். இப்போ ஒரு சின்ன டவுட் தான் இருக்கு. அதான் என் வண்டி முன்னாடி வந்து நிக்குது. இது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு, என் வண்டி உன் நெஞ்சு மேல நிக்கும். ஏ ராசு, நீ பண்ணியான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் குடும்பத்துக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா கூட உன் குடும்பத்தை இருக்க கடைசி வேறையும் பிடிக்கிடுவேன்.
சாமி எங்கண்ணா? என்னடா நடக்குது? ஐயா குறி வச்சது காசி பையனையா இல்ல என் மருமகளையா? அந்த காசி அது இதுன்னு அவன்கிட்ட வெட்டி நாயம் பேசியிருப்பாயா, அதுல கடுப்பாயா அவன் மயனை எவனா போட வந்திருப்பாயா. நம்ம பிள்ளை எவையா தொட முடியும்? அப்ப ஏண்டாவா இங்க போகணும்? அப்படி கேளு. காதல் மட்டும்தான் ஒரு பொண்ணை தைரியமா இங்க வேணா போக வைக்கும். அதுக்கு மேல நீயே வச்சுக்கோ. தம்பி, மீசக்காரனையும் பாண்டியை அனுப்பியிருக்கேன். சாமியை கையோட கூட்டு வந்துருவாங்க. எங்கடா அண்ணா? ஏன் இப்படி கோபப்படுறீங்க? இப்போ வந்துருவோம் சாமி. அவன போகட்டா. சாமி, மலருக்கு எப்படி இருக்கு? மலருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. என்ன நடக்குது? அதையா நானும் யோசிக்கிறேன். நம்ம சாதாரணமாக செஞ்சதெல்லாம் எவ்வளோ திட்டம் போட்டு பெருசாக செஞ்சுக்கிட்டு இருக்கியா? நடந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய போறீங்க? இரியா, காசி குடும்பம் நம்மளை தப்பா நினைச்சிட்டு இருக்கு. அதை மாத்தணும். அதுக்கு என்ன யோசிப்பான்? 7 வயசுல இருந்து சோறு போட்டவனே நம்ம இடத்துல வந்து மிரட்டிட்டு போயிருக்கான். ஏதாவது செய்யணும். சோறு போட்டவனா? யானைக்கு பாகன் சோறு போடுறானா? பாகனுக்கு யானை சோறு போடுதா? நீ வேற. அவனை வெட்டி போட்டு போயிட்டாங்க. அவனை அள்ளி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு அவனுக்கு உதிரமும் கொடுத்து உசுரையும் கொடுத்தவையா நீயே? இந்த பாரு, ராசுக்கு நல்லது செய்யறதுக்கு எவ்வளவோ காலம் இருக்கு. முதல்ல உன் மருமகளையும் வாழ்க்கையையும் காப்பாற்ற பாரியா. தாய்க்கு தாயா இருந்து செய்ய வேண்டியவை நீதாயா. மற்ற பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்றத கேளு சாமி. அண்ணே, நான் சொல்றேன்ல, ராசை நான் பார்த்துக்கிறேன். ஏய், இங்க நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. சாமி, மலரை போய் பாரு. வாங்க காஜா பாய். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எப்படியும் நல்ல செய்தியோட வந்திருக்க மாட்டான். வாங்க, என்ன பிரச்சனை? ஐயா, ஊர்ல நீங்க பெரிய மனுஷங்க. நீங்களே அடிதடி பிரச்சனையா ஆக்சிடென்டா மறைக்கிறீங்க. உங்க பையன் வேற அன்னைக்கு முச்சந்தியில வச்சு ராச மிரட்டி இருக்காப்ல. அதை அவரும் மூடி மறைக்கிறாரு. போலீஸுக்கு தெரியாம நீங்க ஆடுற ஆடுபுல் விளையாட்டு நாளைக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா எங்களுக்கு தான் குறைச்சல். போலீஸ்காரன் நான் உங்களுக்கு உதவி செய்யத்தான் இருக்கேன். ஊருக்கு பெரிய மனுஷன் நீங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ராசுக்கு நடக்கிற பிரச்சனையில எவன் தலையை உருட்டிடாதீங்க. இதை சொல்லிட்டு போத்தான் வந்தேன். தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒண்ணும் நடந்துடல தம்பி. உதவின்னு வேணா உங்ககிட்ட வராம எங்க போறோம்? தம்பி, நோம்பு கஞ்சி குடிக்கிறீங்களா? வேண்டாமா? நல்லா இருக்கு. காதரு பாய், நேரத்தோட வீட்டுக்கு போ. சரி பாய், சரி பாய். பா, என்னம்மா எனக்கு ஏதாவது ஆயிருந்தா உன்னை யாரு பார்த்துப்பா? அப்படிலாம் பேசாதம்மா. என்னோட பேர குழந்தையோட மூத்திரத்தில் நனையாம இந்த கட்டை வேகக்கூடாதுன்னு நம்ம குலசாமிகிட்ட தினமும் வேண்டிட்டு இருக்கேன். சாமி என்னை கைவிட்டுருமா என்ன? வாங்க வாங்க. மலரு, யார் வந்திருக்கான்னு பாரு. மலரே, எப்படிடா இருக்க? பேசிக்கிட்டு இருங்கத்தா, டீ போட்டு கொண்டு வந்துடுறேன். நீங்க இருங்கண்ணே. முருகவள்ளி, நீ போய் டீ போட்டு கொண்டு வா. சரிங்கம்மா. வாங்க பூ. என் பிள்ளையோட உசுரை காப்பாத்தின உனக்கு நான் என்னத்தான் கைமாறு செய்ய போறேன்? கடைசி வரைக்கும் இந்த பாசமே போதும். உட்காருங்க. என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு பாக்குறியா? என்ன வாய் நிறைய அத்தனை கூப்பிடு. அண்ணே, உங்க கூட பிறந்த தங்கச்சியா கேக்குறேன். சொல்லுப்பா. எவ்வளவு நாளைக்குதான் அப்பாவுக்கு மகளும் மகளுக்கு அப்பாவுமா இருப்பீங்க? பேசாம மலரை எங்க வீட்டுக்கு மருமகளா கொடுத்துருங்கண்ணே. இதெல்லாம் நீ கேட்கணுமா? அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தான். நம்ம முறைப்படி தாய்மாமன்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேனே. நீங்க கேட்டுட்டு சொல்லுங்கண்ணே. ஆனா மலர் தான் எங்க வீட்டு மகாலட்சுமியா வரணும். குழம்பு வைக்கிறதாயா பெரிய கொடுமையா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கடா. என்னையா திடீர்னு காமெடி பண்ணிக்கிட்டு? உண்மையை தாடா சொல்றேன், பண்ணிக்கடா. நம்ம கல்யாணம்னா ஃபர்ஸ்ட் நைட் தான் ஞாபகத்துக்கு வரேன். நம்மள வாழ செய்யாதவியா. நாளைக்கு ஒன்னே ஒரு பொண்ணு பாத்துக்கணும்டா. பண்ணிக்க. அப்ப உன்னை யாரையா பாத்துக்குருவா? அவ்வளவு நல்லவனாடா நீயே. போயா. வாத்தி வாத்தி இது வருது.
ஆதி என்னண்டி கேளு. ராஜ்தேவர் வீட்டில இருந்து மலரை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நான் என்னடா பாவம் செஞ்சேன்? நீ 7 வயசுல வீட்டை விட்டு போனதுக்கும் உங்க அக்கா பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு செத்ததுக்கும் நான் தான் காரணமா? இப்படி உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியடா. உங்க அக்காவை கல்யாணம் பண்ண அன்னைக்கு உன் கையை பிடிச்சு கொடுத்து இவன் உங்க மச்சனே இல்ல நம்ம புள்ளன்னு சொன்னாடா. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் புள்ளையா தான்டா பாக்குறேன். எத்தனை தடவை உன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுருப்பேன் வீட்டுக்கு வர சொல்லி. இப்ப கூட மலருக்கு நல்லது நடக்க போகுதுன்னு என்னால சந்தோஷப்பட முடியலடா. நீ இப்படி இருக்கேன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள அழுதுட்டு தாண்டா இருக்க. நீ வந்தாதான் உன் மருமகளுக்கு கல்யாணம் நடக்கும். உனக்கு எல்லாமே உன் மருமக தானையா, நீ யோசியா. யார்கிட்ட கை நீட்டு பேசுற? நீட்ட கை வெட்டிடுவேன். ஆனா என் குடும்பத்துக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா கூட உன் குடும்பத்தில் இருக்க கடைசி பேரையும் பிடிக்கிடுவேன். குமர வீட்டுல விதை நெல் விதைக்கிறதுல இருந்து கருது அறுக்கிற வரைக்கும் நம்ம இல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க. யோசித்தப்ப நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு விதை நல்ல கை வச்சிடாத. அப்புறம் போன வருஷம் மாதிரி வெள்ளாமைய வெள்ளம் கொண்டு போயிட போகுது. அசிங்கம் வர்றதே உனக்கு வேலையா போச்சு. இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில் எனக்கு மன வலிமையே கொடு இறைவா, மன வலிமையே கொடு இறைவா. நம்ம இங்க வந்துட்டு போனது ராசுக்கு தெரியக்கூடாது. ஏன் மாப்பிள்ள இங்க யார் வர்றது? வார வாயா சாமி, வா வா. எப்படி இருக்க? நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. இங்க நடந்த சம்பவத்துக்கும் ராசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். எனக்கு தெரியும், குடும்பத்து மேலையும் பணத்து மேலையும் ஆசைப்படுறவன் நிச்சயமா கொலை செய்யற அளவுக்கு துணிய மாட்டான். என்னப்பு சம்பந்தக்காரனா வந்து நிப்பேன்னு பார்த்தா சண்டைக்காரனா வந்து நிக்கிற? தெரியுயா, நீ துரியோதனிட்ட இருக்க கர்ணம் மாதிரி. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். சரி, அதெல்லாம் விடு. உன் மருமகளை என் பையனுக்கு கொடுக்க சம்மதமா? அதை முதல்ல சொல்லு. அவரே பயங்கர கோவக்காரரு. அவர் எப்படி நம்ம வீட்டுல பொண்ணு கொடுப்பாரு? இரு சொல்லுங்க. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? பாரியா இப்படித்தான் இவங்கிட்ட எல்லாம் பொண்ணு கேட்கணும் போல இருக்கு. முத்துவடுக தேவர் காமாட்சி அம்மாள் மகன் வழி பேரனும் காசிலிங்க பாண்டியன் நாச்சியார் மகனுமாகிய திருநறை செல்வன் குமரன், கோவிந்த தேவர் பாப்பாத்தி அம்மாள் மகன் வழி பேத்தியும் முத்தையா லட்சுமி அம்மாள் மகளுமாகிய திருநறை செல்வி புதிய மலரை திருமணம் செய்ய பெரியோர்கள் முன்னிலையில் நிச்சயம் செய்யப்படுகிறது.